ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பூர்ணி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எப்போவுமே வீடியோ ஏதாவது ப்ளே ஆகிட்டே இருக்கும், பேக்கெண்ட்லேருந்து பூர்ணியோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். ஆனால் இன்றைக்கி பூர்ணியே மைக்க மாட்டிட்டு டேரெக்டாக வந்து நம்ம கூட பேசுகிறாளே, அப்படி என்ன சங்கதி அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த விஷயந்தான். நாங்கள் யூகேலேருந்து கிளம்பி மொத்தமாக இந்தியாவுக்கே ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ எதனால் இந்த டிசிஷன் எடுத்தோம், இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது, எப்போலேருந்து இந்த டிஸ்கஷனில் நாங்கள் இருந்தோம் அப்படின்றது எல்லாமே பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த vlogல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம், அதை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் இந்தியாவுக்கே வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் இங்கே வர்றதுக்கு எல்லாமே அந்த ப்ராசஸ் எங்களுக்கு ஒரு 1 to 2 months கிட்ட ஆச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸே போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஷார்ட்ஸ் மட்டும்தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். சின்ன கேப் இருந்திருக்கும். ஒரு 1 month கிட்ட லாங் வீடியோஸ் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே நம்ம ரீவைண்ட் பண்ணி ஒரு 2 years முன்னாடி போனோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் அவருக்கு ஆன்சைட் கொடுத்தாங்க. அண்ட் இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால டிபெண்டன்ஸுமே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது நாங்கள் இருந்த சுச்சுவேஷனில் எங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம லண்டன், யூகே அப்படின்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரியை பார்க்கல அப்படின்னா நம்மலாம் தனியாக டூரிஸ்ட் வீசா எடுத்து நம்ம அப்ராட்லாம் போய் சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்பவே கம்மி. ஏன்னா நானும் இப்போ மெட்டர்னிட்டி பிரேக்கில் தான் இருக்கேன். குட்டி பையனும் இப்போ ஸ்கூலில் எதுவும் போடலை. ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ணால் நமக்கும் ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் அங்கே போய் பார்ப்போம், செட் ஆகுச்சுன்னா நம்ம அங்கே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் போனோம். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமேலு எங்களுக்கு ஒரு 1 yearக்கு தான் வீசா ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு லாங் டேர்ம்னு சொன்னாங்க. பட் என்ன 1 yearக்கு தான் வந்திருக்கு அப்படின்றத கேட்டப்போ, ப்ராஜெக்ட்டு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான், அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்தவர் 2 years வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரை ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் ஹஸ்பண்டை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்குமே வந்து அந்த மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் 2 years வரைக்குமாவது அங்கே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் பேரலி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் நிறைய புது பாலிசிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாலிசிலாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ரீசன்ஸ்னால நான் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட நேமை சோஷியல் மீடியாவில் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஹவவர் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பாலிசி இருக்கும். அண்ட் அதில் சேஞ்சஸ் நடக்கிறதுமே ரொம்ப காமன் தான். பட் தே வர் வெரி சப்போர்ட்டிவ். பர்டிகுலர்லி அவரோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவரோட மேனேஜர் அண்ட் ஃபேமிலி அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம சாய்க்குட்டியோட ஃபேவரேட்டான ரயான் அண்ணா, இஸ்ராக்காவோட பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் யூகேல எங்கே போகணுன்னாலும் வெளியே போவோம். எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலியாக அவங்க இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அவங்களுக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்களால தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவரால் தான் மெயினாக எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்பவே ஹாப்பியாக, எங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஃபாரின் லேண்டில் நான் என்ன பண்ண போகிறேன் குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு இருந்தப்போ எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து அந்த ஃபேமிலி தான். அங்கே யாரையுமே தெரியாது எங்களுக்கு அங்கே போய் இறங்கினப்போ. பட் தே வேர் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் புதுசாக எங்களுக்கு அங்கே வீடு பார்த்து கொடுத்ததா இருக்கட்டும், அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிற இந்தியன் ஃபேமிலிஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, சாய்க்குட்டிக்கு சில ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு எங்களுக்கும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் அந்த இடத்துல எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஐமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி இந்த வருஷம் வந்து வீசா ரெனியூ ஆகும்போது கம்பெனியில் சில சேஞ்சஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால ஹெச்ஆர் டீம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொட்டேஷனல் பேசிஸில் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸை வர சொல்லுங்கள். இனிமேல் வந்து ஆஸ் பர் பாலிசி எவ்ரி ஃபாரின் அப்ராட் அப்ளிகண்ட், ஆன்சைட் அப்ளிகண்ட் வில் பி எலிஜிபிள் ஒன்லி ஃபார் 1 year ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 1 year ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி முடிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு ஆன்சைட் அப்ளை பண்ணி மறுபடியும் போகிறோம். வருஷம் நம்ம ஆல்ரெடி ஆன்சைட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெனியூ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து புதுசாக இன்னொருத்தருக்கு அந்த சான்ஸை கொடுக்கலாமே, ஸோ தட் எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்க பாலிசியில் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வித் இமீடியட் எஃபெக்ட்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில். ஸோ ஃப்ரம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எங்களுக்கு இப்போ ரெனியூ ஆகுதா இல்லையா, இல்லை ஆயிடுச்சா, இல்லை பண்ண மாட்டாங்களா, நாங்கள் எப்போ ரிட்டர்ன் வருவோம், இது எதுவுமே வந்து எங்களுக்கு அப்போ கிளாரிட்டி இல்லை.
எங்களோட மைண்டில் இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்மளை திரும்பி போக சொன்னால் நம்ம இந்தியா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணும். பட் எப்போ அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆர் 2 months முன்னாடி நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எப்போ சொல்லுவாங்கன்றது எங்களுக்கும் தெரியல, இன்ஃபேக்ட் அவங்க மேனேஜருக்கும் தெரியல. இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் அண்ட் சீனியர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற டிசிஷன் தான். அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்படின்றப்போ எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் லண்டனுக்கு வரணும். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சி அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அவங்க லண்டனுக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் லண்டனில் இருக்கலாம். அதுதான் எங்களோட சுச்சுவேஷன். ஆனால் அதோட டைம் லைன் தெரியாது. வர ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆன்சைட் 1 year தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கரெக்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மட்டும்தான் வந்து லாஸ்ட்டாக இப்போ போயிட்டு 1.5 years வரைக்கும் இருந்தது. இனிமே போகிறவங்க எல்லாருமே வந்து 1 year வரைக்கும். நான் 1 year அப்படின்னா 10th month வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யூகேல போய் லண்டனில் நம்ம செட் ஆகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு 6 months ஒரு 8 months டவுன் த லைன் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை எப்போ கிளம்ப சொல்லுவாங்கன்னு தெரியாது அப்படின்ற அந்த மனநிலைமை வந்து அந்த ஃபேமிலிக்குமே வரும். ஸோ எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் வீடு வெக்கேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற லேண்ட்லேடி கிட்ட சொல்லணும். அண்ட் அவங்களுக்குமே வந்து ப்ரியரான இன்டிமேஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த டைம்லலாம் வந்து பீக் வின்டர் அப்போலாம் வந்து வீடு நம்ம வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வீடு திரும்ப வேறு டெனன்ட் கிடைக்க மாட்டாங்க. ஸோ லேண்ட்லேடிக்கு அவங்க கவலை. அவங்க வந்து நாங்கள் இருக்கிறதுனா February வரைக்குமாவது நாங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும், இல்லைனா ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எல்லா சைடில் இருந்துமே ஒரு சில ப்ரெஷர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோன்றதை பிளான் பண்ணி தானே நம்ம க்ராசரிஸ்லாம் வாங்குவோம் வீட்டுக்கு. அண்ட் நம்ம குழந்தைய வச்சுருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் வீட்டில் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது தான் நம்மளோட ப்ராக்டிஸு. வெளியில் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபுட்டெல்லாம் குழந்தைக்கு செட் ஆகாது. நம்மளுக்கே வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 week கூட அந்த வெளியில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாதாங்க. இன்னொன்று, நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து இந்தியன் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸ்டாம் வரைக்கும் போகணும். இல்லை லூயிஷாம் அந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸில் ஏதாவது இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கும். பட் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வாங்கினோன்னா அங்கே எல்லாமே 1 kilo தான் மினிமம். அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்த ஏரியாவில் எங்களுக்கு கிடச்சிது. இந்த 1/4 kilo, 1/2 kg அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எந்த க்ராசரிஸுமே. ஸோ இப்போ 1 kilo வாங்கினோன்னா அதை நம்ம தீக்கணும். எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியல. ஸோ எங்களுக்குள்ள மென்டலி நாங்களும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம், இவங்க எப்போ கிளம்ப சொல்கிறாங்களோ நம்ம வந்து பெட்டி படுக்க எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம், எப்போ சொல்கிறாங்களோ டப்புன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து மைண்டு செட் ஆகிடுச்சு. இதுதாங்க நடந்துச்சு. எங்கள் லைஃப்பில் இப்போ நடந்திருக்கிற இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ எங்கன்னா நாங்கள் பெங்களூருக்கு வந்துட்டோம். எப்போ வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1.5 monthsக்கு மேலே ஆகுது. ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்களுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி கையில் கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு அங்கே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த விலாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு சுத்தமாக எடிட்டிங்க்கோ ஒரு லைவ் வர்றதுக்கு கூட எனக்கு டைமே கிடைக்கல. ஏன்னா அங்கே வந்து வீடை வந்து எப்படி நம்ம வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் vlogsல உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சில விஷயங்கள் அங்கே பார்க்குறாம மிஸ் பண்ணியிருக்கோமே, அதெல்லாம் போய் பார்த்துடலாம், அதெல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? இனிமேல் நம்ம எப்போ திரும்பி லண்டன் வருவோம்னு தெரியாது. ஸோ கையோடு போய் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் நம்ம ஞாபகத்துக்கு அப்படின்லாம் நினச்சி நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் ஆனால் வெளியே கிளம்பிடுறது, வீக் டேஸ் ஆனால் அந்த பேக்கிங்கு கழிச்சு விட்றது. எப்பா வீடை ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடையே வந்து காலி பண்ணி ஷிஃப்ட் பண்ணி ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வர்றதெல்லாம் வந்து ஒரு குழந்தையவும் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த பீரியடு. அண்ட் இங்கே வந்தோன்னையும் எங்களுக்கு நேராக நாங்கள் பெங்களூரில் வீட்டுக்கு தான் வந்தோம். இங்கே வந்து வீட்டில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வீடை செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மாற்றி எங்கள் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன், வெதர் சேஞ்சு, கிளைமேட் சேஞ்சு, தண்ணி மாறினது, அண்ட் ட்ராவலு, அண்ட் கண்டினியூஸாக அந்த ஒரு ஸ்லீப் இல்லாமல் அந்த லேட் நைட் ஸ்லீப், ஏர்லி மார்னிங் வேக்கப், ரொம்ப சீக்கிரம் காலையில் எந்திரிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேருக்குமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த டயர்ட்னஸ், ஜெட் லேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 15-20 days ஆயிடுச்சு. அண்ட் தென் வீடு ஃபுல்லாக தூசி தட்டி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊர் ஃபேமிலி அவங்களையும் எல்லாரையுமே பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஃபேமிலியில் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரெசென்ட்டாக இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்லையே நான் முடிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ரொம்ப ஹோம்சிக்காகவும் ஃபீல் பண்ணோம். அண்ட் பேரண்ட்ஸ் இங்கே வந்தாங்க, எங்கள் எல்லாரோடையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பி நவ் வி ஆர் பேக் டு பெங்களூர். அண்ட் ஃபைனலி இது தாங்க நடந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு அப்டேட் மாதிரி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம சேனலில் யூகே பற்றின விளாக்ஸ் தான் லாங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பெங்களூருக்கு வந்தாச்சு. இனிமேல் எப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனல்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக தாங்க இருந்தேன். ஸோ நம்ம சேனல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்ஸுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஜேர்னலில் என்னோட ஸ்டைலில் நிறைய ஃபன் அண்ட் இன்ஃபர்மேஷனோட நிறைய விளாக்ஸ் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. யூகே ஆர் பெங்களூர் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒன்று தான். ஸோ
என்னோட vlogs-அ சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷார்ட்ஸுமே இனிமேல் நீங்கள் நிறைய நல்ல ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்டான ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க. நிறைய vlogs வந்து எடிட்டிங் பண்ண டைம் இல்லாமல் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் மோர் தேன் 10 vlogs லண்டனில், யூகேல நாங்கள் சுற்றி பார்த்த இடங்களோட vlogs. அது எல்லாமே உங்களுக்கு நான் சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய்க்குட்டியை ஸ்கூலில் சேர்த்தாச்சு. ப்ரீகேஜி ஜாயின் பண்ணிட்டாரு. இதை விட்டு வெளியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாரு. அண்ட் இனிமேல் வந்து வீட்டில் இருக்கிற டைம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வெளியே இருக்கிற டைம் தான் அதிகமாகும் அவரோட லைஃப்பில். இப்போது 3 years கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. இங்கே வந்ததுலேருந்து ஃபுல் பிஸியில் இருந்துட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்ம சொல்லிடலாம். அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இதுதாங்க நடந்தது. இதுக்கு மேலே உங்கள் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஆர் இந்த வீடியோ கீழேயே உங்களோட கமெண்ட்ஸ்லேயே உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாம். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே என்னோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். இன்கேஸ் ஒருவேளை நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு Q&A வீடியோவாகவே அதை தனியாக போஸ்ட் பண்ணுறேங்க. அண்ட் லாஸ்ட்லி என்னோட UK ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கும் நான் இந்த vlogலேயே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். மெயினாக சாய்க்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸு நிலா பாப்பா, லக்கி அக்கா, ரயான் எஸ்ரா அண்ட் அவங்க ஃபேமிலி அண்ட் இன்னும் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் கிளம்புறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு வார்மிங்கான ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே எனக்கு ரயான் அண்ட் இஸ்ரா ஃபேமிலி தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தெம். எனக்கு அப்ராட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அங்கே எனக்கு இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு, தமிழ் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸு எனக்கு கிடச்சி, அவங்க நாங்கள் கிளம்புறப்போ வந்து வில் மிஸ் யூ அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற சில பேர் வந்து இவ்வளோ ஷார்ட் டேர்ம் பழகிட்டு என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு என்னோட லைஃப்லேயே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டாக நான் அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு வேற எந்த டேர்ம் யூஸ் பண்றதுன்னு கூட தெரியலங்க. அப்படி ஒரு மொமெண்ட் அது. கண்டிப்பா டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்மள செப்பரேட் பண்ணிருக்கு. பட் we will definitely stay in touch. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாரையும் நான் திரும்ப எப்போ மீட் பண்ணுவேன் அப்படின்னு தெரியல. ஸோ உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் என்னோட சேனலுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் ஐ அஷ்யூர் யூ, பெங்களூரும் சரி இங்கே இந்தியாவுமே சரி, ஓவரால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத கண்ணோட்டத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டோடவும் இன்ஃபர்மேஷனோடவும் என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனல் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.